friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to VT. ஒரு சிம்பிளான மெத்தட்ல மிளகு தனியா சூப் எப்படி பண்ணலாம் வீடியோ பார்க்கலாம் வாங்க. pan ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. 2 டேபிள்ஸ்பூன் தனியா. தனியா வந்து ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். ஸோ தனியா இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப கருக விடக்கூடாது. இப்போ இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ½ ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. ஸோ மிளகுமே வந்து லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணால் மிளகு வெடிக்கும். ஸ்லோலி ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். மிளகும் நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டுமே கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சூப்பு தாளிக்கலாம். மிளகு போச்ச எண்ணெயே கொஞ்சம் இருக்குது, அதுலேயே கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப் ரெசிபி நம்ம 2 பேருக்கு பண்ண போகிறோம். தண்ணி வந்து 400 ml. நம்ம 2 பேருக்கு 400 ml தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இதனால் 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு வறுத்த அரைச்ச தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அரைச்ச தனியா ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர் ஒரு 1½ ஸ்பூன் தனியா பவுடர். இப்போ தனியா வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அரைச்சோம். இதில் போட்டது வந்து டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம், கொஞ்சம் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தண்டு ஆட் பண்ணலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப் நல்லா திக்காகிடுச்சு. இன்னொரு 1 நிமிஷம் நல்லா குக் ஆகிட்டோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மிளகு பவுடர். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மிளகு பவுடர் போடணும். மிளகு பவுடர் ஆட் பண்ணிவிட்டோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ சூப் கலர் கன்சிஸ்டன்சி எல்லாம் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுக்கு சிம்பிளான மிளகு தனியா சூப் ரெடி ஆகிடுச்சு. அவனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்பவும் சிம்பிளான மெத்தட். நம்ம சொன்ன மெத்தட் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். VT ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.